கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் கடந்த சில நாட்களாய் நாம் தியானித்து வருகிற வார்த்தை தான் திரும்ப கொடுக்கிறார் என்கிற வார்த்தையை வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்ப இந்த வசனத்துல பார்க்கிறோம், திரும்ப கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். இயேசு திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறபடியினாலே அங்க இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க இந்த காலத்துலதான் இதை திரும்ப கொடுப்பீரா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது அங்க இருந்த சீசர்கள் அங்க அவர்கள் தேசத்தை குறித்து விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறார்? அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். திரும்ப கொடுப்பது என்றால் என்ன? நாம் இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுக்கிறார். திரும்ப கொடுக்கிறதுனா என்ன? நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி நம்மளுக்கு கொடுக்கிறார். இதை குறித்து தான் நாம் கடந்த நாட்களை தியானிக்க உதவி செய்தார். அதில் 2 குறிப்புகளை குறிப்பாய் எதை திரும்ப கொடுக்கிறார் என்பதை வைத்து 2 குறிப்புகளை தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். ஒன்னு, எதை தேவன் திரும்ப கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தர் நம்மளுக்கு எதை திரும்ப கொடுக்கிறாரா? விதைத்தவைகளை தேவன் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். விளைவை அவர் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். விளைச்சலை தேவன் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். செழிப்பை திரும்ப கொடுக்கிறார். நாம் இழந்து போன முசுக்கட்டை பூச்சிகளினாலும் பச்சை புழுக்களினாலும் பச்சை கிளிகளினாலும் வெட்டுக்கிளிகளினாலும் இழந்து போன அந்த செழிப்பை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார் என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். அதை ரிப்பீட் பண்ண நம்மளுக்கு நேரமும் கிடையாது. அதை குறித்ததான நம்மளுக்கு மெசேஜ், நமக்கு ஆடியோ மெசேஜா இருக்கிறது. வேணுங்கிறவர்கள் அதை நாம் கேட்டுக்கொள்வோம். 2வதாக, தேவன் எதை திரும்ப கொடுக்கிறாராம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பார்த்தோம், அவர் சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிறார். நேற்று இரவுலே நாம் பார்க்க உதவி செய்தால் சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார். எந்த சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார்? ரட்சண்யம் என்னும் சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார். ரட்சண்யம் என்றால் என்ன என்று 2 காரியத்தை பார்க்க உதவி செய்தார். ரட்சண்யம் என்பது கர்த்தரால் பெற்றுக்கொள்ளுகிற உதவி. 2வது, ரட்சண்யம் என்பது தலை சீரா. அப்ப தலை சீரா என்கிற நம்பிக்கை மூலமாய் கர்த்தர் நம்முடைய சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிறார். முதலாவதாக, அவர் நம்முடைய உதவி செய்து உதவியின் மூலமாய் வருகிற சந்தோஷத்தை தேவன் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். அதை குறித்து பார்க்க நேற்று இரவிலே பார்க்க தேவன் உதவி செய்தார். அதை வைத்து செபிக்க நம்மளுக்கு உதவி செய்தார். அதிலே நாம் கடைசியா ஒரு பொருத்தனை பண்ணினோம். நாம இருளிலே மாட்டிக்கொண்டிருப்பது தேவன் நம்மளை கைவிட்டதுனால அல்ல, நாம அதிலிருந்து வெளியிலே வர பயப்படுகிறதுனால, நாம் தேவன் மீது நம்பிக்கை இல்லாததுனால வெளியில வர முடியல என்று பார்த்தோம். அதை பொருத்தனையாய் வைத்து ஜெபித்து தேவன் கரத்துல ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் 3வதாக, தேவன் எதை திரும்ப கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போமாக. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மையும் என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தேன். அதிக கர்த்தத்துவம் எனக்கு கிடைத்தது. இங்க நாம் பார்க்கிறோம், அவனுக்கு என்ன நடந்திருக்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, என் புத்தி திரும்ப வந்தது. இன்னொரு வசனம் உறுதியாய் சொல்லுகிறது பாருங்க, 34வது வசனம் சொல்லுது, என் கண்களை வானத்துக்கு நேரெடுத்தேன், என் புத்தி திரும்ப வந்தது.
அப்ப மூன்றாவதாக தேவன் இந்த அதிகாலை வேளையிலே நம்மளுக்கு எதை திரும்ப கொடுக்கிறார்? நம்முடைய புத்தியை அவர் திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது அவர் நமக்கு செழிப்பை திரும்ப கொடுக்கிறார். இரண்டாவது நம்முடைய சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிறார். மூன்றாவது நம்முடைய புத்தியை அவர் திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம இதை கேட்ட உடனே நம்மளுக்குள்ளாக ஒரு இது வரும். அப்ப நம்ம புத்தியற்றவர்களா இருக்கிறோமா, புத்தியை இழந்து போய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம எந்த புத்தியை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு வேகம் வரும். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அவர் திரும்ப கொடுக்கறதுல புத்தி என்கிற ஒன்றையும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம் புத்தியை ஏற்கனவே எங்கேயோ இழந்து போயிருக்கிறோம். நம் உலகத்தில் இருக்கிற புத்தியை நாம் பார்க்க கூடாது. உலகத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அறிவுனால, அந்த ஞானத்தினால் வருகிற அந்த புத்தியை நாம் பார்க்க கூடாது. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் இருக்கிற அவருடைய கிருபைக்குள்ளா இருக்கிற நாம் நம்முடைய புத்தியை இழந்தபடியினால் கர்த்தர் அந்த புத்தியை இன்றைக்கு நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். அப்ப புத்தி என்பது என்ன? யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்ப புத்தி என்பது என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுதல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில புத்தியை தேவன் திரும்ப கொடுக்கிறார் என்றால், நாம் அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு நாம் பொல்லாங்கிலே நாம் காணப்படுகிறோம். நாம தேவ பிள்ளைகள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. நாம தேவ ஜனம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. நாம தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கோம், அதுலயும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே பொல்லாங்கிலே கிடக்கிறவர்களாயிரம் காணப்படுகிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க வச்சு பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அந்த காரியத்துல ஒரு ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம போய் சொல்லுவோமா? அதை மறைக்கத்தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை மறைத்து அதை விட்டு விலகி ஓட ட்ரை பண்ணுவோம். அப்ப என்ன நடக்கும்? அது பொல்லாங்கான விஷயமாய் மாறுகிறது. அல்லது நம்மளிடத்துல நம்மளுக்கு நல்ல பொருட்களை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல சாப்பிட தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார், நமக்கு நல்ல வசதிகள் இருக்கு. ஆனா நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் இருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் தேவையுள்ளவனாய் காணப்படுகிறான். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடையாது. அப்ப அவனை பார்த்துட்டு கர்த்தரினை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் நல்ல செழிப்பா இருக்கிறேன், ஆனா அவனோ தரித்திரத்துல இருக்கிறான், ஆனா கர்த்தரோ என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி நம்முடைய கண்களை திருப்பி நாம் போனோம் என்றால் நாம் பொல்லாங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லது நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்திலே நாம் ஏமாற்றுகிறவர்களாய், அல்லது இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுகிறவர்களாய் இருந்தோம் என்றால் அதுவும் நாம் பொல்லாங்கிலே இருக்கிறதற்கான அடையாளமாய் மாறுகிறது. அப்ப தேவ ஜனமாகிய நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய நாமத்தை தெரித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நடக்கையிலே அங்கு சில நேரங்களிலே பொல்லாங்கு காணப்படுகிறது. தேவனினால் விருப்பப்படாத காரியம் அங்கு வருகிறது, தேவனினால் அங்கீகரிக்கப்படாத காரியம் வருகிறது. அதுதான் அங்கு பொல்லாங்காய் மாறுகிறது. பொல்லாங்கன்னு பெரிய விஷயத்தை நாம் நினைக்க கூடாது. மற்றவன் எவனையோ யாரையோ கொலை செய்ததை போல நாம் நினைக்க கூடாது. சிறு சிறு காரியம் கூட தேவனுடைய பார்வையில் அது பொல்லாங்காய் அமைகிறது. தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அதை நாம் தவறுதலாய் செய்தால் கூட அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாங்காய் அமைகிறதாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய புத்தியை திரும்ப கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பொல்லாங்கின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை இன்றைக்கு மீட்டு கொள்ளுகிறார். நம்முடைய புத்தியை அவர் திரும்ப கொடுக்கிறார்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பொல்லாங்கான ஜீவியத்திலிருந்து, பொல்லாங்கான சிந்தனையிலிருந்து, பொல்லாங்கான வாழ்க்கையிலிருந்து தேவன் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நம்மளை திருப்பிக் கொள்ளுகிறார். வசனம் சொல்லுகிறது புத்தி என்பது பொல்லாங்கு. அப்ப எங்கு இந்த பொல்லாங்கு இருந்ததா? அல்லது அங்கு புத்தி வரவே, அங்கு எங்கு பொல்லாங்கு இருக்கிறதோ அங்கு புத்தி இருக்காது என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தமாய் இருக்கிறது. அப்ப எதிலே பொல்லாங்கு வந்தது? எதிலே பொல்லாப்பு வந்ததாம்? வசனம் சொல்லுகிறது
அந்த பொல்லாப்பு எந்த காரியத்துல வந்ததாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே சங்கீதம் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த முழு அதிகாரத்தை வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். வேற எந்த இடத்துக்கும் நாம் போறதில் அதிகமாய் போவது கிடையாது. அப்ப இது மட்டும்தான் நாம் வைத்து தியானிக்க போகிறோம். அதனால் முடிந்தவர்கள் அந்த தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோமாக. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு வருவதற்கான காரணம், நம்முடைய பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கான காரணம் என்னவா? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. தானியேல் 4:30 இப்படியா சொல்லுகிறது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோனே அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இங்கு பொல்லாப்பு வருவதற்கான காரணம் என்ன? அதை தேவன் எப்படி அவன் புத்தி இல்லாதவனாய் பொல்லாப்பு என்று தேவன் பார்க்கிறாராம். அவன் நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொன்னான். அவன் மற்றவங்களை போய் அடிக்கல, கஷ்டப்பட்டவங்களை இன்னும் வாதிக்கல, அவன் ஒண்ணுமே அங்க செய்யல. மனிதர்கள் பார்வையில நல்லா இருக்கிறான், மனிதர் பார்வையில அவன் நீதிமான், மனிதர்கள் பார்வையில அவன் ஒரு நல்லவன். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான்? அவனுக்குள்ளா இருந்த சின்ன சிறுமை அவனை பொல்லாப்பு உள்ளவனாய் மாற்றினது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வருகிறது, நாம் பொல்லாப்பு செய்கிறவர்களா இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளை அறியாமலே நமக்குள் வருகிற ஒரு சிறுமையான சின்ன பெருமை. இங்க யோசித்து பாருங்க, அவன் தான் அந்த கட்டடத்தை கட்டி இருக்கிறான், அவன் தான் அந்த ராஜ்ய பாரத்தை ஆளுகை செய்கிறான், அவன் தான் ராஜாவை காணப்படுகிறான், அவனுக்கு கீழாக மந்திரிமார்கள் பிரபுக்கள் இருக்கிறார்கள், ஏன் அந்த ராஜ்ய பாரத்தின் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி நீங்க அப்படியே லிட்ரலா எடுத்துக்கொள்ளுங்க. உலக மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க? நீர்தான் வல்லவர்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் அது என்னவாய் மாறுகிறது? அது பெருமையாய் மாறுகிறது. உலகத்தின் பார்வையில அவன் ராஜா, அதனால சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்னவாய் மாறுகிறது? அது பெருமையாய் மாறுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நாம் தேவனுக்கு முன்பாய் உயர்த்தினாலும் சரி, மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் உயர்த்தி பேசினாலும் அதிலே நம்முடைய பெருமை வருகிறதா என்பதை நாம் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் எப்ப பேசினாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க உயர்த்தி பேசுறீங்க, நீங்க செய்யற காரியத்தை உயர்த்தி பேசுறீங்க, அல்லது உங்க வாழ்க்கையில நடந்ததை உயர்த்தி பேசுறீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால் இது நடந்தது என்று சொல்லி முதலாவது கர்த்தரை உயர்த்த பழகணும். இரண்டாவது தான் அவருக்கு பின்பாக தான் என்னை கொண்டு கர்த்தர் செய்தார் என்று நாம் சொல்லணும். அப்ப அப்படி சொல்லும் போது என்ன நடக்க தெரியுமா? முதல் கிரெடிட் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அந்த பெருமை அங்கு வருகிறது இல்ல. கர்த்தர் பெருகுகிறார், நாம் சிறுகுகிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, அநேக தேவ பிள்ளைகளும் இதுல நாம் தவறு செய்கிறவர்களாய் காணப்படும். சொல்லுவாங்க, நாங்க ஊழியர் செய்த காலத்துல இப்படிலாம் நடந்துச்சு, நாங்க ஊழியர் செய்யும் பொழுது இப்படியெல்லாம் அற்புதம் நடந்துச்சு, என்னை கொண்டு நான் இப்படிலாம் அநேகரை அற்புதம் செய்தேன், அவர்கள் வியாதியை சுனமாக்கினேன், மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள், இவர்களை எல்லாம் அவர்கள் செய்யவில்லை, கர்த்தர் அவர்களை கொண்டு செய்திருக்கிறார். வியாதி சுகமானது என்னையினால் அல்ல, என்னுள் இருக்கிற கர்த்தரினாலே. மரித்தவனை உயிர்ப்பித்தது நான் அல்ல, தேவன் தான் மரித்தவரை உயிர்ப்பித்திருக்கிறார், அவர்தான் ஜீவனை கொடுக்க முடியும். அப்ப இங்கு யார் அங்கு கிரியை செய்திருக்கிறார்? கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நாமோ அவருடைய கையில் இருக்கிற ஒரு கருவி, நாமோ அவருடைய கையில் இருக்கிற ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் நான் இதை கட்டினேன், நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொல்லுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில பெருமை வருகிறது, நம்மளை அறியாமலே வருகிறது. அந்த பெருமைதான் நம்மளுக்கு ஒரு பொல்லாப்பாய் மாறுகிறது. இரண்டாவது அங்கு பொல்லாப்பு வர காரணம் என்ன? தானியேலின் புஸ்தகம் அதே 4வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரில் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களிடையே சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும்.
இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு வர, அவனுடைய புத்தி அவனை விட்டு விலகி போக, அவன் புத்தியை இழப்பதற்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தேவனுடைய ஆளுகையும் அவருடைய சித்தத்தையும் அவன் மறந்து போனான். கர்த்தர் தான் அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் அவனுக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் அவன் இருக்கிறான் என்பதை அவன் மறந்து போனபடினால் அவன் வாழ்க்கையிலே பொல்லாப்பு வந்தது. முதலாவது அவன் பெருமை, அவனை அறியாமலே வந்த சின்ன பெருமை அவனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பை கொண்டு வந்தது. இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில புத்தி அவனை இழப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் அவனை உட்கார வைத்தார், கர்த்தர் தான் அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் அவன் இருக்கிறான் என்பதை மறந்து போனான். மூன்றாவதாக பொல்லாப்பு வருவதற்கான காரணம் என்ன? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல் புல்லை மீந்து ஆகாய அனைத்து பணிகளை நனைவீர், உன்னதமானவருடைய மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுப்பார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும். இங்க பாருங்க, இங்க மூன்றாவதுக்கு எதைனால் அவனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வந்துச்சா? கர்த்தர் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்டார். நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை கொண்டு வர போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அறியாமலே அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் பெருமை அவனுடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே வருது. இன்னும் அவன் வாயினால் அறிக்கையிடல, வாயினால் அதை பெருமையா சொல்லல, ஆனா அவனுடைய மனதிலிருந்து அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வளர்ந்து கொண்டு வரும்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நான் தான் உனக்கு ஆளுகை கொடுத்தேன் என்பதையும் என் சித்தத்தினால் தான் நீ இருக்கிறாய் என்பதையும் நீ மறந்து போகாதே. மறந்து போனால் உன் வாழ்க்கையிலே நீ இவைகளை இழப்பாய், இது சம்பவிக்கும் என்று எச்சரிப்பு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பின் வார்த்தையை பெற்ற பின்போம் இங்கு நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகாபாபிலோனே என்று சொன்னான். அவனுக்கு ஒரு எச்சரிப்பு வார்த்தை வந்தது. அவனுக்கு தானியேலின் தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு மறைபொருட்கள் வெளியரங்கமானது. ஆனா மறைபொருட்கள் வெளியரங்கமானாலும் எச்சரிப்பின் சத்தம் வந்தாலும் அதை அசட்டை பண்ணுகிறவனாயும் அதை ஜாக்கிரதையாய் இருக்க அவன் தவறிவிட்டான். அந்த வார்த்தையிலே ஜாக்கிரதையா இருக்க தவறினதுனாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொல்லாப்பு வருகிறது. அப்ப தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நான் சம்பாதிக்கவில்லை, என் அவருடைய கிருபையினாலே நான் வாழுகிறேன் என்கிறதை நாம் அறியாமல் இருந்தோம் என்றால், உணராமல் இருந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. எச்சரிப்பின் சத்தம் வந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் அசட்டை பண்ணியோ அதை மறந்தோ அல்லது அதற்கு ஜாக்கிரதையாய் இல்லாமல் போனோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? அது பொல்லாப்பை கொண்டு வருகிறது. அப்ப இப்ப யோசித்து பாருங்க, நம் புத்தி இல்லை என்று வேதம் சொல்வதற்கு நல்ல அர்த்தம் இருக்கல்லவா? அதற்கு வேதம் காரணத்தை கொடுக்கிறது. யார் அதை தட்ட முடியும்? யார் சொல்ல முடியும் எனக்கு புத்தி இருக்கு என்று சொல்ல முடியும்? அப்ப இதுல எவாலுவேட் பண்ணி பாருங்க, உங்களை இந்த அளவுகளை வைத்து பாருங்க. இந்த மூன்றுல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அறியாம நாம பெருமை பாராட்டுகிறோமா? சில பேர் சொல்லுவாங்க இது என்னால நடந்த, அவங்க மற்றவங்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, எங்க நடந்துச்சோ அங்க போய் சொல்ல மாட்டார்கள். ஆனா மற்ற சுத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துருவாங்க இது என்னாலதான்ப்பா நடந்துச்சு. அவனுடைய உதாரணத்துக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறான்னா அந்த நண்பனுக்கு என்னால ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நடந்துருச்சு. நான் என்ன செய்வேன்? என் நண்பன்கிட்ட போய் நிற்பேன். அவன் நண்பர் சொல்லுவான் உன்னாலதான்ப்பா இது நடந்துச்சுன்னு சொல்லுவார். அப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ என்னால நடக்கலப்பா, ஏதோ உனக்கு நடந்திருக்கு, நான் ஏதோ ஒரு உதவி செய்தேன்னு சொல்லுவேன்.
ஆனா வெளியில வந்துட்டு என்ன செய்வேன், என்னை சுத்தி இருக்கிற என் குடும்பத்தார், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிற புறஜாதியார், என்னை சுற்றி இருக்கிற மற்ற மார்க்கத்தார் எல்லாத்தையும் போய் என்ன சொல்லுவேனா, இன்னைக்கு என் நண்பன் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் நான் தான் அவனை உயர்த்தி விட்டேன், நான் உதவி செய்ததுனாலதான் அவன் இந்த நிலைமையில இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம இல்லைன்னா அவன் இல்லை என்று வருகிறது. அப்ப அது எதை காட்டுகிறது, அங்கு தேவனை நாம் உயர்த்தவில்லை, நம்முடைய ஜீவியத்தை நாம் உயர்த்துகிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு மேலாக. அதைத்தான் பாபிலோனின் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் செய்கிறான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இந்த மூன்றில் எதில் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவைகளை இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் புத்தி திரும்ப இவைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அவைகளை உங்கள் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுவார். இதை இன்னும் ஆழமாய் நாம் பார்த்தோம் என்றால், இந்த மூன்று காரியங்கள் ஒரு மனிதனை வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, வேதம் வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அதே தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் சொல்லுகிறது. 31வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தையை ராஜாவின் வாயிலே இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. முதலாவது இந்த மூன்றில் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நம்முடைய முதலாவது நாம் எதை இழக்கிறோம் தெரியுமா, நம்முடைய ராஜ்ய பாரத்தை இழக்கிறோம். அங்க ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு புத்தி திரும்பினது. ஆனா அந்த புத்திக்குள்ள என்னெல்லாம் இருக்கா, அந்த புத்திக்குள்ளாக ராஜ்ய பாரம் இருக்கிறது. ராஜ்ய பாரத்தை தேவன் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். அப்ப ராஜ்ய பாரம் என்றால் என்ன அர்த்தம், வசனம் எப்படியா சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற தகுதியை நாம் இழக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இப்போதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி. அப்ப ராஜ்ய பாரம் நம்மை விட்டு நீங்குகிறதுனா என்ன அர்த்தம், நாம் தேவனுடைய இருதயத்தை விட்டு நீங்குகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற அனுபவத்தை விட்டு தேவனுக்கு கசப்பானவர்களாய் நாம் மாறுகிறோம். தேவன் நம்மளை நேசிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு மனிதனை அங்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப புத்தி நம்மளை விட்டு நீங்கினது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது என்ன அர்த்தம், அது நம்முடைய ராஜ்ய பாரத்தை நீக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாப்பு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறுமையான காரியங்கள், அந்த காரியம் பெரிய விளைவை கொண்டு வருகிறது. அதுதான் நம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவர்களா ஏன் இருக்கிறோம், தேவனை ஏன் நாம பின்பற்றுகிறோம், நாம் பரலோகத்துக்கு போகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இந்த பரலோகத்துக்கு போறதுக்கும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் என்ன தேவை, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாதான் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்ப இங்கு தேவன் இந்த பொல்லாப்பு வந்தவுடன் என்ன நடக்குது, அந்த வேரை அங்கு வந்து அடிக்கிறது. எது மூலதனமோ அதை இந்த பொல்லாப்பு முதலாவது தொடுகிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் நாம் மாறி போகிறோம். இரண்டாவது, இந்த பொல்லாப்பு வந்தவுடனே அந்த விளைவு என்ன நடக்கிறதாங்க, வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. தானியேல் 4:32 இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய். முதலாவது ராஜ்யபாரத்தை நம்ம விட்டு நீக்குகிறார். இரண்டாவது என்ன நடக்குது, நம் மனிதர்களில் நின்று தள்ளப்படுவோம். மனிதர்களில் நின்று நாம் தள்ளப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் அதற்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். எதற்காக உண்டாக்குகிறார், அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, மனுஷன் என்பது ஆளுகையை காட்டுகிறது.
அப்ப ஆதியாகமம் 1:26 சொன்னார், மனுஷனை உண்டாக்குவோம், சகல மச்சைகளையும் மீன்களையும் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவான். அப்ப மனுஷனின் இடத்திலிருந்து நம்மளை தள்ளுகிறார்னு என்ன அர்த்தம்? நமக்கு தேவன் கொடுத்த ஆளுகையில் இருந்து நம்மளை தேவன் தள்ளுகிறார். இங்க நேபுகாத்நேச்சாரனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. அவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற வரைக்கும் அவன் ராஜாவா இருந்தான். அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாததே பெருமை வந்த உடனே கர்த்தர் அவனை தள்ளுகிறார், அவன் ராஜ்யபாரத்தை நீக்குகிறார். அதனால என்ன நடந்துச்சு? அவனுடைய பிரபுக்கள் அவனை விட்டு விலகி போனார்கள், அவனுடைய மந்திரிமார்கள் அவனை விட்டு விலகி போனார்கள். இவனுக்கு இருந்த ஆளுகை அவனை கையை விட்டு விலகி போனது. ராஜ்யபாரம் போச்சுன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கிறோம். ஆனா மனிதனிடத்திலிருந்து நாம் தள்ளப்படுகிறோம் என்றால் நம்முடைய கரத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆளுகை, தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், அது நம்முடைய கரத்தை விட்டு விலகி போகிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அதிகாரத்தோட இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் அந்த பேரு தான், எனக்கு அந்த அடையாளம் இருக்கு, ஆனாலும் என் அதிகாரத்தை ஒருவரும் மதிப்பது கிடையாது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளே அறியாமலே நமக்கு பொல்லாப்பு வந்தது. அந்த பொல்லாப்பு வந்தபடினால் நம்முடைய ஆளுகை நம்முடைய கையை விட்டு விலகி போனது. அப்ப இந்த பொல்லாப்பு வந்தா என்ன நடக்கிறது? ரெண்டாவது, நம்முடைய ஆளுகையை அது உரித்து போடுகிறதாய், நம்முடைய ஆளுகையை நம்முடைய கரத்தை விட்டு பிரித்து போடுகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த பொல்லாப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துடுச்சு, என்ன நடக்குது? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று, அவன் மனுஷரின் தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். முதலாவது, அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் மாறுகிறான். இரண்டாவது, அவன் மனித குலத்தின் அதிகாரத்தையே அவன் இழந்து போயிட்டான், ஆளுமையை இழந்து போயிட்டான். மூணாவது என்ன நடக்குது? அவன் மாட்டை போல மாறுகிறான். மாட்டை போல் மாறி என்ன செய்கிறான்? அங்கு இருக்கிற புல்லை திங்கிறவனாய் மாறுகிறான், புல்லை சாப்பிடுகிறவனாய் மாறுகிறான். இந்த புல் தின்பது அல்லது புல்லை மேய்வது என்பது எதை காட்டுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். புல்லை மேய்கிறது என்பது நான் என்ன அர்த்தம்? அங்கு இருக்கிற எல்லாமே காலியா போகுது. இங்க இந்த ராஜ்ய பாரம் பயத்திலே கொண்டு போகுது. அப்ப தேவனிலிருந்து தள்ளப்பட்டு ஒரு மனிதன் மாடாய் மாறி புல்லை மேய்ந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பயம் வந்து விட்டது என்பதன் அர்த்தம். மாடு என்பதற்கு இன்னும் அநேக அர்த்தங்கள் வேதத்தில் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மாடு சாதாரண மாடு கிடையாது, தள்ளப்பட்ட மாடு. அவன் ராஜாவா இருந்தவன், ஆளுகையில இருந்தவன், இப்ப தள்ளப்பட்டு ஒரு மாட்டை போல மாறிட்டான். என்ன நடக்கும்? அவன் வாழ்க்கையிலே பயம் வந்து விட்டது. இங்கு இந்த என்னாகமம் 22 நாள்ல தான் சொல்லுது, அவர்கள் மாடு வெளியில் புல்லை மேய்க்கிறது போல இப்பொழுது இந்த இடத்தை நம்மை சுற்றி இருக்க யாவையும் மேய்ந்து போடும். அப்ப அவர்கள் மத்தியில ஒரு பயம் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப மாடு புல்லை மேய்கிறது என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பயம், தேவையில்லாத பயம் வரும். எதை பார்த்தாலும் ஒரு பயம். ஒரு சின்ன சத்தம் வந்துருச்சுன்னா அது பயமாய் மாறிடும். சின்னதை ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது ஒரு பயம். வெளியில போகிறதுக்கு பயம். வெளியில போறன்னு என்ன, நைட்டு நேரம் இல்ல, பகல்ல போறதுக்கே பயப்படுவாங்க. வெளியில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு அதை பார்க்கறதுக்கு பயம். அல்லது யாராவது ஒரு ஜனங்கள் வான்மலை சுற்றி வந்துட்டாங்கன்னா அதை குறித்து ஒரு பயம் இருக்கும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை சூழ்ந்ததுனாலே அந்த தேசம் பயத்தினால் பிடிக்கப்பட்டது. அதுதான் மாடு புல்லை மேய்வதற்கான அர்த்தமாய் மாறுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாடு புல்லை மேய்கிற அனுபவம் வந்துருச்சுன்னா என்ன? அவனை அறியாமலே அவனுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற கிரியை வந்து விட்டது, பயம் என்கிற உணர்வு வந்துருச்சு. எதை பார்த்தாலும் பயம். இப்படி எல்லாத்தையும் நான் இழந்து போயிருவேனோ, என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நான் இழந்து போயிருவேனோ, என்னை சுற்றி இருக்கிற நன்மைகள் எல்லாம் மறைந்து போயிருமோ என்று சொல்லி எதை குறித்து எதை பார்த்தாலும் அதை குறித்ததான பயத்திலே அவர்கள் இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா
சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அமைதல் இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு பயம் இருக்கும், இல்லைன்னா சந்தேகத்தும் இருக்கும். பயம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சந்தேகம் இருக்கும். ஒரு மனுஷன்கிட்ட பயம் இருக்கு, அப்ப அவன்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா நீங்க எதற்காக வந்தீங்கன்னு என்று அவன் சந்தேகப்படுவான். அவனை கொலை செய்ய வந்தீர்களா, நன்மை செய்ய வந்தீர்களா, தீமை செய்த வந்தீர்களா என்று சொல்லி தெரியாம அவன் பயத்திலே இருந்து உங்களை சந்தேகப்படுகிறவனாய் மாறுவான். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? பயத்தில் பிடிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, தேவையில்லாத நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, தேவையில்லாத சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, நாம இன்னைக்கு புல்லை மேய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம இன்னைக்கு புல்லை மேய்கிறவர்களாய் காணப்படுறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பயங்கள், கலக்கங்கள் வருது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? சத்துரு நம்மளுக்கு அந்த பயத்தை கொடுத்துட்டான், சத்து பிசாசானவன் அவனுக்கு நம்முடைய பயத்தை கொடுத்துட்டான் அப்படி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கான காரணம் என்ன? நாம் புல்லை மேய்கிறவர்களாய் இருக்கிறோம். அது வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பதற்கான காரணம் என்ன? தேவன் நம்மளை அந்த புத்தியை திரும்ப தேவன் நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் நாம் இழந்து போனதை கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆனால் இழந்து போனதை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாம் செய்த தவறு அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற தவறு, நாம் இருந்த தவறை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே புல்லை மேய்கிற அனுபவம் ஆகிய பயம் இருக்கும் என்றால் நாம் பொல்லாப்பை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நான்காவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போல. முதல்ல அவன் மாட்டை போல புல்லை மேய்கிறான். அடுத்து அவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சான்? அவன் தலை மயிர் எப்படியாய் மாறுகிறது? அவன் கழுகின் இறகுகளை போல மாறிச்சு. அவன் வாழ்க்கையில் இருக்கிற அவனுடைய தலை, அதாவது தலை என்பது எதை காட்டுகிறது? மகிமையை காட்டுகிறது. தலையில் இருக்கிற முடி மகிமையை காட்டுகிறது. ஆனா அவன் தலையில் இருக்கிற முடி எப்படி இருக்கான்? அது ஒரு கழுகின் இறகை போல காணப்படுது. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க, அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும். அப்ப அவனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வந்துருச்சுன்னா அவன் தன்னுடைய மகிமையை இழந்து போகிறான். இழந்து போய் அவனுடைய மகிமை இழந்து போன உடனே அங்க என்ன நடக்குது? அவனுடைய தலை மயிர் கழுகின் இறகுகளை போல மாறிடுச்சு. அப்ப கழுகுகளின் இறகு நான் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதோ ஒரு கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல இருக்கும். பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல இருக்கும். பயம் என்பதற்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. இதை நாம் பயத்தோடு செய்யக்கூடாது. இது ஒரு திகில். பயம் என்பது புல்லை மேய்கிறதுனால் வருது. ஆனா இங்கே கழுகுகளினால் இறகினால் என்ன வருது தெரியுமா? திகில் வருகிறது. அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க, பராக்கிரமசாலிகளின் இருதயம். சாதாரண மனுஷனுடைய இருதயம் அல்ல. அவன் ஒரு காலத்துல நல்ல பராக்கிரமசாலியா இருந்தான். அவனை வெல்லுவதற்கு ஆள் இல்லை. அவனை பார்க்கிறவர்கள், ஐயோ இதா பாரு பராக்கிரமசாலி இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஒளிந்து கொண்டால் நம்மளை தீமையிலிருந்து காப்பான் என்று சொல்லுகிறான். ஆனா இப்ப அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல காணப்படுது. இது நான் கடந்த நாட்கள் ஷைனி, நாங்க 3 வருஷத்துக்கு முன்பாக குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷைனிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மனைவிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை என்ன அவர்கள் சொன்னது என்ன வார்த்தை என்றால்,
நான் பிரசவ வேதனையில் இருக்கும் பொழுது குழந்தை பெறதுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்பாக என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சு, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் என் வாழ்க்கை இதோ நான் மரிச்சு போயிட்டேன் என்று நான் நினைச்சேன் அப்படின்னு தான் சொன்னாப்ல. அப்ப பிரசவ வேதனையின் வலி என்பது நாம் அநேகம் கேள்விப்பட்டிருப்போம், குறிப்பாக ஸ்திரீகள் நன்றாய் அறிந்திருப்பார்கள். பிரசவ வேதனையின் வலி என்பது அது மரணத்தின் திகிலை கொண்டு வருகிறது. ஒரு பக்கத்துல இன்னொரு புதிய ஜீவனை கொண்டு வருது, ஆனா இருதயம் எப்படி காணப்படுது? நான் மரித்து விடுவேனோ என்கிற ஒரு திகில். அப்ப யோசித்து பாருங்க, நாம சந்தோஷமா இருக்க வேண்டும், நாம் ராஜ்ய பாரத்தில் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் அப்படித்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? தேவையில்லாத திகிலினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். திகில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவனிடத்துல எந்த சத்துவம் இருந்தாலும் என்ன பலன் இருந்தாலும் சரி, அதை அவன் இழந்தவனை போல காணப்படுவான். நல்ல பாடி பில்டரா இருப்பாங்க, நல்ல வெயிட் உள்ளவர்களா இருப்பாங்க, அவங்க ஒரு குத்து ஒரு பஞ்சு விட்டுட்டா போதும், அவன் எதிராளி அவனுக்கு எதிராய் நிற்க முடியாது, மடங்கடித்து போவான். ஆனா இந்த திகில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அவன் குத்துகிற குத்து ஒரு பஞ்சை போலத்தான் இருக்கும். அவனால் ஒரு ஒன்னையும் அவனால் மடங்கடிக்க முடியாது, ஒரு பொருளையும் அவனால் வெற்றி சொல்ல முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வந்துட்டா அவனுடைய வாழ்க்கையில பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல திகில் அவனை பிடித்துக் கொள்ளும், திகில் அவனை பிடித்துக் கொள்ளும். கடைசியாக நான்காவதாக என்ன நடக்கிறது? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். 33வது வசனம், தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஐந்தாவதாக இந்த பொல்லாப்பை உடைய மனிதர்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை அறிந்தோ அறியாமலே பொல்லாப்பு வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில அவன் புத்தியை இழந்து போய் காணப்பட்டால் என்ன நடக்கும்? அவன் ஆகாயத்து பனியிலே நினைகிறவனை போல காணப்படுவான். ஆகாயத்து பனியிலே நினைகிறதை போல காணப்படுகிறான். ஆகாயத்து பணியில நினைக்கிறதை போல என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின எழுத்தே முந்தின வார்த்தையே சொல்லுது பாருங்க, பட்சிகளின் நெகங்களை போல அவன் வளரும் மட்டும், அவன் நகங்கள் பட்சிகளின் நகங்களை போல வளரும் மட்டும். அப்ப அவனிடத்துல இருந்த அவன் நகம் கூட அந்த பட்சிகளை போல வளருகிறதாம். அது அவன் என்ன செய்யுது? அவனை ஆகாயத்து பனியிலே நனைய வைக்குது. நல்ல ப்ராப்பரான ஒரு கூடாரம் இல்லை, நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்தலம் இல்லை. இந்த 23வது வசனம், அதே அதிகாரம் 23வது வசனம் இன்னும் அதை உறுதிப்படுத்துறதா இருக்கு பாருங்க. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனிதனின் நின்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளோ போல புல்லை மீந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். அப்ப என்ன அர்த்தம்? அவன் கம்ப்ளீட்டா மிருகத்தை போல மாறினான். மனிதனாய் அழைக்கப்பட்டு, மனிதனாய் உருவாக்கப்பட்டு, ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறான்? எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு மிருகத்தை போல காணப்படுகிறான். நம்ம வாழ்க்கை மிருகம் எப்படி நம்ம வெளியில இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ், வெளியில இருக்கிற மிருகங்கள் எப்படி பனியில நனையுமோ அதே போல இவன் பனியில நனைகிறவனா இருக்கான். யோசித்து பாருங்க, தங்க கட்டில்ல படுத்தவன், தங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தவன். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் என்று சொல்லுகிறார்கள். அதுல 4 பேர் இன்றைக்கு தாராளமாய் படுக்கலாம், 3 பேர் நல்ல சௌகரியமாய் நம்ம படுத்து தூங்கலாம். ஆனா அந்த காலத்துல இருந்த கிங் சைஸ் பெட் இதை விட பெருசா இருக்கும். அப்ப அவ்வளோ பெரிய பெட்ல படுத்திருந்தவன் இன்றைக்கு அவன் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் ஆகாயத்து பனியிலே நினைக்கிறவனாய் காணப்படுகிறான். இது எதை காட்டுகிறது? அவன் வாழ்வின் ஆதாரத்தை அவன் இழந்து போனான். அவன் எதை நம்பிக்கையாய் வைத்திருந்தானோ அந்த எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்னும் இல்லாதவனை போல மாறிவிட்டான். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஒரு மனுஷனுடைய அல்லது நீங்க வெளியில நம்ம உலகத்துல இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதை எப்படி பார்க்கலாம் என்றால், நீங்க சில நேரங்கள்ல ரோட்ல போகும்போது மனநல குன்றினவர்கள், அதாவது மனம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும் அல்லவா, மென்டலி அஃபெக்டட் ஆனவங்களை நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க.
அவங்க கையை நெகத்தை பாத்தீங்கன்னா மிருகத்தோட அந்த பச்சை நெகத்தை போல இருக்கும். அவங்க சாப்பிடுறது அவ்வளவு அவங்க என்ன செய்தாலும் அங்க இருக்கிற புல்ல சில நேரம் பிச்சு சிந்துகிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம எடுத்து சுமந்துகிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. அவர்கள் மனிதர்கள் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு எந்த ஆளுகையுமே கிடையாது. யாரு பார்த்தாலும் அவங்களை துரத்துவாங்க, யாரு பார்த்தாலும் அவங்களை விரட்டி அடிப்பாங்க. அவங்க இருதயத்துக்குள்ள யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க யார்கிட்ட போனாலும் யாராவது பக்கத்துல போனா ஒரு திகில் அவங்ககிட்டே இருந்துகிட்டு இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனது இவைகள் எல்லாமே. ஒரு வார்த்தையிலே நாம் நினைக்கிறோம் புத்தி இழந்துட்டோம். ஆனா புத்திக்குள்ளாக இந்த 5 காரியங்களை நாம் இழந்து போயிட்டோம். அப்ப இன்றைக்கு இந்த 5ல ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் மாட்டிக்கொண்டு இருந்தால் நம்முடைய ஆளுகையை நாம் இழந்து, நம்முடைய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையை இழந்து, தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமில்லாமல் மாடு புல்லை மேய்கிறது போல பயத்தினால் நிரப்பப்பட்டு, திகழினால் நிரப்பப்பட்டு, நாம் தங்குகிறதற்கு கூட இடமில்லாமல் ஆகாயத்து பணியிலே நினைக்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு புத்தி இழந்தவர்களாயும் பொல்லாப்பிலே மாட்டிக்கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆகாயத்தின் பணியிலே நினைக்கிறதை இன்னொரு வார்த்தையிலே நாம் சொல்லலாம். சில ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு முக்கியமான வேலை எதுவுமே இருக்காது. ஆனா எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே இருப்பாங்க. எங்கேயாவது பார்த்தா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுக்காக ஓடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த காரியத்துக்காக ஓடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல எந்த முக்கியத்துவமும் இருக்காது. அல்லது அவர்களுக்கே தெரியாது எதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு என்னங்க நடக்கும்? அவங்க நான் கூப்பிடவில்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கூப்பிட்டா அங்க ஓடுவார்கள். அப்ப இதுதான் அலைந்து திரிகிற அனுபவம் தான் ஆகாயத்தின் பணிகளை நினைக்கிற அனுபவம். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் திகழும் அலைந்து திரிகிற அனுபவமும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையும் நம்முடைய இடத்துல இருக்கும் என்றால் நாம் பொல்லாப்பிலே மாட்டிக்கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில என்ன செய்கிறார்? அந்த பொல்லாப்பை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். நம்முடைய புத்தியை தேவன் திரும்ப கொடுக்கிறார். நாம் இழந்து போன புத்தியை, இழந்து போன புத்தியினால் வந்த பொல்லாப்பை தேவன் எடுத்து போட்டு இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நம் புத்தி திரும்ப வைக்கிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இந்த வசனத்திலே ஒரு காரியம் இருக்கு. நம்முடைய புத்தி நம்மளுக்கு திரும்பி வரணும்னா என்ன வேணும்? அங்கு நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் வேணும். நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் வேணும். நமக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, அல்லது நாம மனிதர்கள் என்கிற அடையாளத்தையே ஆளுமையை இழக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? அழுது தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருப்போம். ஒரு வீட்டுல மூலையில உட்கார்ந்து தேவைப்பில்லாம அழுது கொண்டே இருப்போம். ஆனா வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? உங்க வாழ்க்கையிலே பயம், திகில், போராட்டம், தேவையில்லாத அலக்களிப்பு வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உங்க கண்களை நீங்கள் வாரத்துக்கு நேராய் ஏறெடுத்து பார்த்தீர்கள் என்றால் எதை நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அதைத்தான் நாம் வசன விளக்கத்திலே பார்த்தோம். தாவீது எதை இழந்தானோ அதை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறவனாய் காணப்பட்டான். இங்க வசனம் சொல்லுது, அவன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து பார்க்கையில். அப்ப வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து பார்க்கிறதுக்கான அர்த்தத்தை அதே அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைத்திருக்கும். பரம அதிகாரத்தை அறிந்த பின், இங்க வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று என்பது என்ன? அவன் பரம அதிகாரத்தை அறிந்து கொண்டான். இது எல்லாம் என்னால் நடக்கவில்லை. இது எல்லாம் இந்த ராஜ்யம் எனக்கு என்னுடைய பலத்தினால வரல. இந்த மகா பாபிலோன் நான் கட்டினது கிடையாது. என்னை அனுப்பின, என்னை பலப்படுத்துகிற, எனக்கு கிருபை பாராட்டின கர்த்தராகிய அந்த பரம கிருபையினாலே இது நடந்தது என்பதை உணர்ந்த உடனே அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்பினது.
அவனுடைய நிலைமை அவனுக்கு திரும்பினது. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும், ஆளுகையை பெறணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத பயம் போகணும், திகில் போகணும்னா என்ன செய்யணும்? நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கணும். அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், அவரான்றி ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல என்கிற அந்த நினைவு, அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். அது வரும்போது என்ன நடக்குது? அங்கு புத்தி திருந்தினவர்களாய் நாம் மாறுகிறோம். இங்க புத்தி திரும்பின உடனே என்ன நடக்கிறது? அங்க அதனால் வந்த பலன் என்ன? 5 விதமான பலன் அங்கு வருகிறது. இங்க பொல்லாப்பு வந்ததனால் 5 விதமான விளைவை அவன் சந்திக்கிறான். ஆனா புத்தி திரும்பின பிறகு அங்க 5 விதமான மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது எந்த மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? அதே 4வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. நம்முடைய வாழ்க்கையிலே நம் புத்தி திரும்பினவர்களாய் மாறினோம்னா என்ன நடக்கும்? முதலாவது ஆசி வரப்போறது கிடையாது, அந்தஸ்து வரப்போறது கிடையாது, ராஜ்யபாரம் வரப்போறது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன நடக்கிறது? நாம் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நம்முடைய நாவு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும், நம்முடைய உதடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும், நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்ப இதை இன்னொரு விதத்திலே பார்த்தோம் என்றால் அது என்ன சொல்கிறது? நம்ம வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் பொல்லாப்பிலே காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு புத்தி திரும்பின உடனே என்ன நடக்குது? அவன் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். 2வது என்ன நடக்கிறது? அதே 4வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, அதே வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவன் வார்த்தையை பாருங்க, அப்படியே தலைகீழாய் மாறுது. அவன் சொன்னான், நான் கட்டின மகாபாபிலோன் சொன்னான். ஆனா இப்ப என்ன சொல்லுகிறான்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவனின் மகிமைப்படுத்தினேன். அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய புத்தியை திரும்ப கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் மாற போகிறோம். நம்முடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவரை மகிமைப்படுத்த போகிறது, அவரை புகழ போகிறது. இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த கிருபையை இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லும் போது நம்ம வாய் மூடி இருந்திருக்கோம். நம்ம தேவனை ஸ்தோத்திரிங்க துதிங்கன்னு சொல்லும் போது நம்முடைய வாய் மூடி இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வாய் மூட போவது கிடையாது. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறீர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் புத்தியை திரும்ப கொடுத்தார். உங்கள் கண்கள் பரம பிதாவின் மீது வைக்கப்பட்டது. 3வதாய் அங்க என்ன நடக்கிறது? அதே தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது. அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, என் புத்தி திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு ஆளுகையை இழந்து போனான். ஆனா அந்த ஆளுகையை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அவன் இழந்து போன மகிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் இழந்து போன முகக்கலை, நீ மாட்டை போல இருக்கிற, நீ அசிங்கமாய் இருக்கிற, நீ மிருகத்தை போல இருக்கிறன்னு சொன்ன அந்த முகக்கலையை கர்த்தர் அவனுக்கு மாற்றி அவனை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் ராஜ்யபாரத்தின் முகக்கலையை அவனுக்கு கொடுத்தார். அப்ப இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்மளுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு மகிமையின் ராஜ்யபாரத்தை ஆளுகை செய்யத்தக்கதான அந்த மகிமையும் முகக்கலையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க முகக்கலையை தேவன் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள்
ராஜாக்கள் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவாங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்தவங்க உங்க வார்த்தையை மதிக்கிறது கிடையாது. இதுவரைக்கும் உங்களை பார்த்தவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறது கிடையாது. உங்களை ஏளனமாய் பேசினார்கள். நீங்க போகும்போதெல்லாம் உங்களை நக்கல் அடித்தார்கள். உங்களை வைத்தே ஜோக் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் புத்தி திரும்பினதுனாலே நீங்கள் ராஜ்ய பாரத்துக்கு தேவன் உங்களை திருப்புகிறார். உங்கள் மேன்மை உங்களுக்கு வரப்போகிறது. எப்படி? அவர் தம்முடைய மகிமை உங்களுக்கு கொடுத்து உங்கள் முகக்கலையை அவர் மாற்றுகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க போகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. அவன் மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே அவன் முக கலை அந்த பிரகாசம் வந்த உடனே கர்த்தருடைய மகிமை அவன் முகத்தில் இருந்ததுனால ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க பயந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முகக்கலையை மாற்றுகிறபடினால், உங்களுடைய மகிமை உங்கள் முகத்திலே மகிமையை கொடுக்கிறபடினால், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எந்த சத்துருவாய் இருந்தாலும் சரி அவர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள். இது மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான்காவது என்ன மாற்றம் வருகிறது? அந்த வார்த்தையை சொல்லுகிறது 36வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இங்க பாருங்க, யோசித்து பாருங்க, ராஜாவாய் இருந்தவன் மிருகமாய் போயிட்டான். அப்ப அந்த மந்திரிமார்கள் பிரபுக்கள் இவனை விட்டு விலகி ஓடினாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? அவனுடைய மந்திரிமார்களும் பிரபுக்களும் இவனை தேடி வருகிறார்கள். இவன் அவங்கிட்ட போகல, நான் சரியாயிட்டேன்ப்பா, நான் நல்லா ஆயிட்டேன், நான் இப்ப மனுஷனை போல மாறிட்டேன், இங்க பாருப்பா என் முகக்கலை மாறிடுச்சுன்னு சொல்லல. அவர்களே இவனிடத்திலே தேடி வந்தார்கள். அப்ப நான்காவதாய் கர்த்தர் என்ன மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார்? உங்களை விட்டு ஓடி போனவர்கள். இவன் ஒரு மதிகீடன், இவனிடத்துல புத்தியே கிடையாது, இவன் ஒரு சாதாரணமானவன், இவனிடத்துல ஆளுகை கிடையாது என்று சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி ஓடி போன எல்லா அதிகாரம் படைத்தவர்களை கர்த்தர் இன்றைக்கு திரும்ப கொண்டு வருகிறார். அவர்கள் உங்களிடத்திலே உங்களை தேடி ஓடி வருவார்கள். நீங்கள் அவர்களை தேடி போறதல்ல, கர்த்தர் உங்களுக்கு அவர்களை திரும்ப கொண்டு வருவார்கள். நீங்க இதுவரைக்கும் அதிகாரிக்கு பின்னாடி ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க என்று தாங்கி போயிருந்திருக்கலாம். இதுவரைக்கும் ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்காதான்னு சொல்லி மனிதர்கள் இடத்துல பின்னாடி போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க முகக்கலையை மாற்றுகிறபடினால் உங்களை உதாசீனப்படுத்தின, உங்களை வெறுத்தொதுக்கிய, உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த அந்த அதிகாரிகள் உங்களிடத்துல ஓடி வருகிறார்கள். அவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாய் இருக்கலாம், அவர்கள் மந்திரிகளாய் இருக்கலாம், அவர்கள் அந்த அரண்மனையின் மந்திரிகளாய் இருக்கலாம், பிரபுக்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை உங்கள் பக்கமாய் ஓடி வர செய்கிறார். அவர்கள் அந்த அதிகாரத்தின் நிலைமையை விட்டுட்டு உங்களை தேடி ஓடி வர போகிறார்கள். இப்ப இந்த நான்காவது காரியம் எப்ப நடக்கிறது? கர்த்தர் உங்களுடைய புத்தியை திரும்ப வர வைத்து உங்களுடைய மேன்மையும் மகிமையும் முகக்கலையும் கொடுக்கிறபடியினால், கடைசி ஐந்தாவதா அங்க என்ன நடக்கிறது? வசனம் இப்படி அங்க சொல்லுகிறது, அவன் புத்தி திருந்தினபடியினால். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் ராஜ்யத்திலே ஸ்திரப்பட்டேன், அதிக கர்த்தத்துவம் எனக்கு கிடைத்தது, அதிக கர்த்தத்துவம் எனக்கு கிடைத்தது, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த ராஜ்யத்தை இழந்து போனீர்களோ, எந்த காரியத்தை நீங்க இழந்து போய் ஒண்ணுமில்லாமல் மாறி போனீர்களோ, பயத்தினால் திகழினால் பிடிக்கப்பட்டீர்களோ, அவைகளை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க விழுந்த இடத்திலேயே தேவன் உங்களை எழும்பி நிற்க செய்கிறார். எந்த இடத்துல மனிதர்கள் உங்களை விட்டு ஓடி போனார்களோ, தனித்த மரத்தை போல் மாறினீர்கள் அல்லவா, புயலிலும் போராட்டத்திலும் மாட்டிக்கொண்டு தப்பிக்க முடியாதா என்று கலங்கினீர்கள் அல்லவா, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் ராஜ்ய பாரத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் சந்ததியை ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை மாத்திரம் தேவன் விடுதலையாக்குகிறது அல்ல, உங்களுடைய புத்தியை மாத்திரம் தேவன் திரும்ப கொடுக்கிறது அல்ல, அவைகளின் மூலமாய் உங்கள் ராஜ்ய பாரத்தை தேவன் இன்றைக்கு ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கை நிலைவரப்பட்ட வாழ்க்கையாய் மாறும். அலைந்து திரிந்து ஆகாயத்தின் பணிகளை நினைக்கிற அனுபவம் அல்ல, ஒரே இடத்திலே நிலைத்திருப்பீர்கள். அதிகாரிகள் உங்களிடத்திலே ஓடி வருவார்கள், உங்கள் ராஜ்யம் ஸ்திரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த அதிகாலையிலே வந்த நாம் தேவ சமூகத்தில் இப்ப கேட்போமாக, ஆண்டவரே என்னுடைய புத்தி எனக்கு திரும்பட்டும்,
எனக்கு இந்த பயம் இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு திகில் காணப்படுது, நான் உமக்கு தெரியாமல் அல்லது எனக்கு தெரியாமலே நான் பொல்லாங்கிலே மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் பொல்லாங்கை நீக்கி போட்டு என் புத்தியை எனக்கு திரும்ப கொடுங்க, நான் என் ராஜ்யபாரத்தை எனக்கு கொடுங்க, என் மேன்மை எனக்கு கொடுங்க, என் மகிமையும் என் முக மக்களையும் மாறட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்துகிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமாக. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் இந்த கிருபையும் தயவும் எங்களோடு கொடுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி புத்தி திரும்பினது என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு எங்களுடைய புத்தியை திரும்ப பண்ணினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அறிந்தும் அறியாமலோ நாங்கள் செய்த பொல்லாப்பினால் எங்கள் புத்தியை நாங்கள் இழந்து விட்டோம் கர்த்தாவே. அதனால் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் என்கிற ஸ்தானத்தை இழந்து போய், ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை இழந்து போய் தேவையில்லாத பயத்திலும் திகிலும் மாட்டிக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை வெளிப்படுத்தினீர். அவைகளிலிருந்து எங்கள் ஜீவியத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்திற்கு நேராய், ஆண்டவரே வானத்திற்கு நேராய் தங்களுடைய முகத்தை திருப்பினபடியினார் இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுதே கிருபை செய்வீராக. இவர்கள் இருதயம் புகழினாலும் தேவனை துதிக்கிற புகழினாலும் தேவனை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரத்தினாலும் இவர்களை நீ நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மை இவர்களுக்கு வருவதாக. இவர்கள் சொல்லும் பொழுது மற்றவர்கள் கீழ்ப்படிவார்களாக. இவர்களுக்கு மற்றவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய கனம் வரட்டும் கர்த்தாவே. அதற்கு உம்முடைய மகிமையினாலும் முக கலையினாலும் இவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி தேடி ஓடி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களை யார் உதாசீனப்படுத்திட்டு நீ எல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி இவர்களை உதாசீனப்படுத்தி ஓடினார்களோ அவர்கள் இவர்கள் பக்கமாய் தேடி வருவார்களாக. அவர்கள் மந்திரிகளாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் பிரபுக்களாய் இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு தேடி ஓடி வருவார்களாக. கடைசியா நீ சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்தும். கர்த்தத்துவம் இவர்களுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. இவர்கள் ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்தும். தேவையில்லாத அலக்கழிப்பு நிறுத்தப்படுவதாக. தேவையில்லாத இடங்களுக்கு போகிறது நிறுத்தப்படுவதாக. தேவையில்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவம் நிறுத்தப்பட்டு கர்த்தருக்குள்ளாய் இவர்கள் ராஜ்யபாரம் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் தயவும் கூட இருந்து எங்கள் புத்தியை எங்களுக்கு நீ திரும்ப கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.